ஸோ ஃபியட் வந்து இது 2009 லான்ச் பண்ணாங்க, 2 இன்ஜின் ஆப்ஷனில் லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா. ஸோ டீசல் இன்ஜின் தான் பயங்கரமாக கிக் ஆஃப் ஆச்சு. பெட்ரோல் இன்ஜின் வந்து அதனுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக போயிட்டு இருந்தது. பட் வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ளேயே ஃபியட் வந்து அதை உணர்ந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. 1.4 லிட்டரில் அந்த டர்போஜெட் இன்ஜினை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது அக்டோபர் 2010 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 1.4 லிட்டரில் 114 PS பவர், அதாவது 112 ஹார்ஸ் பவரோட உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் பவர் அவுட்புட் கொடுக்கும். இது வந்து ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினாக இருந்தது. அண்ட் லேட்டர் ஆன் இதே டிஜெட் வெர்ஷனில் உங்களுக்கு வந்து வேற ஒரு டியூனில் ஒரு 125 PS பவரில் ஒரு இன்ஜின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 2014 காலகட்டத்தில் இந்த வெஹிக்கிளினுடைய ஃபேஸ் லிஃப்ட் வந்தது இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் 125 PS பவரோட அதே டிஜெட் இன்ஜினை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஜெட் இன்ஜின் வந்து உங்களுக்கு பெட்ரோல்லேயே 207 Nm டார்க் வரைக்கும் கொடுக்கும். ஸோ யூஸ்வலாக டீசலில் தான் உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 1.3 லிட்டர் டீசல் வந்து உங்களுக்கு 210 Nm டார்க்கும், அந்த டிஜெட் 1.4 லிட்டர் பெட்ரோல் வந்து உங்களுக்கு 207 Nm டார்க்கும் கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் உங்களுக்கு அந்த டிஜெட் இன்ஜின் வெஹிக்கிள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீலும் சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு 15 இன்ச் அலாய் வீல் தான். இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 195/60 R15 கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கலர் மல்டி ஸ்போக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல் டிசைன் அப்படிங்கிறது லினியாவில் ஒரு 3-4 டிசைன் வந்தது. ஸோ இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல். அண்ட் இன்னொன்று அந்த டிஜெட் பெட்ரோல் சொன்ன இல்லையா 1.4, அதுக்கு ஒரு ஆட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஒரு குட்டி கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபியட் வந்து ஹோண்டாவுக்கு டைரெக்டாக ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு ஆட். அது அந்த ஆடில் வந்து சிக்னலில் ஃபியட் லீனியாவும் ஹோண்டாவுடைய சிவிக் காரும் நிற்கிற மாதிரி ஒரு ஆட் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் சிவிக்கை பீட் பண்ணிவிட்டு லீனியா வந்து மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த ஆட் நான் மேலே போடுறேன் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா ஹோண்டானுடைய சிவிக் வந்து 132 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இருந்தது. பட் இந்த லீனியா டிஜெட்டில் வந்து உங்களுக்கு 125 PS பவர்லேயே வந்து உங்களுக்கு சிவிக்கை வந்து ஓவர்டேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க அந்த ஆடில். அண்ட் லீனியானுடைய வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவ், டைனமிக், எமோஷன், அப்புறம் எமோஷன் பேக் அப்படின்னு 4 மேஜரான வேரியன்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டைனமிக் அப்படிங்கிற ஒரு மிடில் வேரியன்ட்னு சொல்லலாம்.